போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் சினிமாவில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சிவகார்த்திகேயன். நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்கும் எஸ்கேவின் கடைசி படமாக வெளியானது அமரன். இந்த திரைப்படம் யாரும் எதிர்பாராத அளவிற்கு பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. இந்த படம் கொடுத்த வரவேற்பு காரணமாக அமரன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் AR முருகதாஸ் இயக்கும் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இதன் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது சுதா கெங்கரா இயக்கத்தில் உருவாகி வரும் தன்னுடைய 25வது படமான பராசக்தி என்ற படத்தின் போஸ்டரை சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். சிவகார்த்திகேயன் சினிமாவுக்கு வரும் முன்னரே ஆர்த்தி என்ற தனது மாமா மகளை திருமணம் செய்திருந்தார். இந்த தம்பதிக்கு ஆராதனா என்கிற மகளும் குகன் மற்றும் பவன் என்கிற 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது இளைய மகன் பவனுக்கு காதணி விழா நடத்தியுள்ளார். இந்த விழா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் அமைந்துள்ள திருவேழி விழலை கிராமத்தில் நடந்துள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள அவரது குலதெய்வ கோவிலான மகா மாரியம்மன் திருக்கோவிலில் தன்னுடைய 3வது ஆண் குழந்தைக்கு அவரது உறவினர்கள் முன்னிலையிலும் கிராமத்தார் முன்னிலையிலும் காதணி விழாவை நடத்தியுள்ளார். அதன் பிறகு அவருடைய சொந்த கிராமத்தில் உள்ள கிராமத்தார் மற்றும் உறவினர்களுடன் சிவகார்த்திகேயன் புகைப்படம் எடுத்தது அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பலரும் நடிகர் சிவகார்த்திகேயனின் சொந்த ஊர் திருச்சி என்றுதான் நம்பி வந்தனர். அவரும் தனது பூர்வீகம் திருச்சி என்பதைப் போல்தான் பல இடங்களில் பேசி வந்துள்ளார். இந்த நிலையில் திருவாரூர் தான் சிவகார்த்திகேயனின் பூர்வீக ஊர் எனும் தகவல் பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.